ஜீ தமிழ்ல கார்த்திகை தீபம் சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்ப்போமா? சிவனாண்டிக்கு தயாராகும் ஸ்கெட்ச், கார்த்திக்காக சமையல் அசத்தும் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான நிறைய நிறைய திருப்பங்கள் இன்னைக்கு சீரியலில் வந்து நடந்திருக்கு. ஆக்சுவலாக நேற்று எபிசோடில் ரேவதி கார்த்திக் கொடுத்த சர்ப்ரைஸை நினச்சி மகிழ்ச்சியில் இருந்த நிலையில் இன்னைக்கு பல பல பரபரப்பான சம்பவங்கள்லாம் வந்து அரங்கேறியிருக்கு. அதாவது கார்த்திக்காக விதவிதமாக சமைத்து கொடுக்க முடிவு செஞ்ச ரேவதி கீழே கிச்சனுக்கு வந்து அங்கிருந்த ரோஹிணி மற்றும் ஸ்வாதி 2 பேரையுமே வந்து நைஸாக அனுப்பிட்டு சமையல் வேலையில் வந்து இறங்குறாங்க. கார்த்திக்கு பிடித்த சிக்கன், மட்டன், மீன் உள்ளிட்ட பல்வேறு உணவுகளை வந்து ரொம்பவே அன்போட கேராக வந்து சமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய தோழிக்காக உணவு எடுத்து செல்வதாக சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சந்திரகலாவை சந்தித்து இந்த உணவுகள் அனைத்துமே கார்த்திக்காக தான் அப்படின்ற உண்மையை வந்து சொல்லிட்டு போகிறாங்க. பிகாஸ் ஏற்கனவே சேலஞ்சும் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ இதை எடுத்து சந்திரகலா சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தை வந்து போட்டு கொடுக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவை நம்பாமல் ரொம்பவே எரிச்சலை வெளிப்படுத்துகிறாங்க, கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் மயில் வாகனம் சிங் வேடத்தில் முத்துவேலை சந்தித்து வெளிநாட்டில் இருந்து வந்த தொழிலதிபர் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. தனக்கு சிவனாண்டியின் தொடர்பு வேண்டும், அவருடன் தொழில் செய்ய விருப்பம் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. முத்துவேலுவும் அவனை சிவனாண்டியிடம் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ கோவில் நகைகளை கைப்பற்றி தந்தால் 5 கோடி தருவதாக ஆசை வார்த்தை கோரி சிவனாண்டியை தனது வலையில் சிக்க வைக்க முயல்கிறார் நம்ம மயில்வாகனம். இந்த தகவலை கார்த்திக்கு தெரிவிக்க அவர் அடுத்த கட்ட திட்டத்தை தீட்ட தொடங்குறாங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில கார்த்திக்காக சமைத்த உணவுகளுடன் ரேவதி அவங்கள சந்திக்க வராங்க. சிவனாண்டி மயில் வாகனத்தின் திட்டத்தில் சிக்குவாரா? கார்த்திக்கின் அடுத்த பிளான் என்ன? ரேவதி கார்த்திகோடைய சந்திப்புல என்ன நடக்க போகுது? இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கெல்லாம் இரவு 9 மணிக்கு தவறாம ஜீ தமிழ்ல கார்த்திகை தீபம் சீரியல்ல பாருங்க. அண்ட் மறக்காம இது போல அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.